விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் 2024 மாநில கலந்தாய்வு என்ற ஒரு பெயரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த ஒரு அறிவிப்பில் நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்களை ஆதரித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். அதற்கான தேர்தல் களப்பணிகளை திட்டமிட்டு ஒருங்கிணைப்பதற்காக 24/6/2024 திங்கட்கிழமையன்று மாலை 4 மணியளவில் விக்கிரவாண்டி சுங்கசாவடி அருகில் பாப்னம்பட்டில் அமைந்துள்ள ஜெயஸ்ரீ திருமண மண்டபத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் மாநில கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது. இந்த ஒரு கலந்தாய்வில் கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட, தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், நாம் தமிழர் உறவுகளும் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட 8% அதிகமான வாக்குகளை பெற்று தற்பொழுது மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை தேர்தல் ஆணையத்தால் பெறப்பட்டுள்ளது. இந்த ஒரு செய்தியானது நாம் தமிழர் தொண்டர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதியில் தற்பொழுது ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் கூறப்பட்ட சூழ்நிலையில் அபிநயா நேற்றைய தினம் முதல் இங்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் என்ற ஒரு கள நிலவரம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அது மருத்துவரான அபிநயா தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான வரவேற்பு உள்ளது, திமுக அரசின் நிலைப்பாடு என்ன என்று தற்பொழுது அனைத்து மக்கள் மத்தியிலும் பரப்புரையை மேற்கொள்வருகிறார். அது மட்டுமல்லாது அவருக்கு பெண்களின் ஆதரவு மிக பெரியதாக இருக்கிறது என்பதே கள நிலவரமாகவும் உள்ளது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற உழைப்பு ஒன்றே வழி என தேர்தல் களப்பணியாற்றும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா பொன்னிவளவனுக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும், உயர்ந்த லட்சியத்தை கொண்டு நமக்கு அதை அடைவதற்கு உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனவே கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடுமையாக உழைப்போம். தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழி கடுமையான உழைப்புதான்.